சூர்யா, நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட புது அம்மாவை காட்ட சொல்லி கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிட்டேன். கண்ணை திறக்கும் போது சாமி காமிச்ச அம்மா தான் இவங்க. சாமி போய் சொல்லுமா சூர்யா? சாமி காமிச்சு கொடுத்த அம்மா இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா தான். இங்க பாரு தேவிமா, அப்பாவை டென்ஷன் பண்ணக்கூடாது. இவங்க உன் அம்மா கிடையாது. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆஹா, நான் அம்மா கூட தான் இருப்பேன். இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், அப்பாவை டென்ஷன் பண்ணக்கூடாது. சொன்னா கேளு. வா, வீட்டுக்கு போலாம். இல்ல இல்ல சொல்றேன்ல, கேளு தேவிமா, ப்ளீஸ் தேவிமா. தம்பி தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. பாவம் குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? நீங்க வீட்டுக்கு போங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய கூட்டிட்டு வந்து வீட்லயே விட சொல்றேன். செல்லம். என்ன சூர்யா, நீ மட்டும் தனியா வந்திருக்க? சூர்யா, குழந்தை எங்க? துர்கா வீட்ல இல்லையா? நான் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தேன், அவ வரமாட்டேன்னு சொல்றா. என்னமோ அவ அம்மா கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. இத பாருப்பா சூர்யா, நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. இதெல்லாம் நல்லது இல்ல. அந்த துர்கா அவதான் அம்மான்னு குழந்தை மனசுல நல்லா பதிய வச்சிருக்கா. அதனாலதான் நம்ம குழந்தை நீ கூப்பிட்டு கூட வரமாட்டேன்னு சொல்லிருக்கா. இதை இப்படியே விடக்கூடாதுப்பா. ஆரம்பத்திலேயே வெட்டி வீசிரணும். தப்பா நினைக்காதேன்னு சொல்லிட்டு எல்லாமே தப்பு தப்பா பேசுறீங்க. குழந்தை துர்காவை அம்மானு கூப்பிடுறதுக்கும் துர்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குழந்தை கோவில்ல சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும்போது எதேச்சியா துர்காவை பார்த்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா துர்கா தான் குழந்தை மனச மாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு துர்காவை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. சாப்பிடலாமா? குட் கேர்ள். எப்படி இருக்கு? சூப்பர். இன்னொரு வாய். அம்மா கையாலேயே செஞ்சது. போதுமா? ஆஹா, இல்ல இன்னும் ஒரு வாய், ஒரு வாய். இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலை எழுத்து. இங்க இருக்கவே பிடிக்கல. வா போலாம். இப்போ அப்பா வீட்டுக்கு போலாமா? நான் உங்க கூட தான் இருப்பேன். அப்பா அப்பவே உன்னை கூப்பிட வந்தார்ல, இப்ப போலனா அப்புறம் வந்து திட்டுவாரு. சரியான டென்ஷன் பார்ட்டி. அதுவும் இல்லாம அம்மா டியூட்டிக்கு போனோம், நிறைய வேலை இருக்குல்ல. அப்ப வேலைக்கு போயிட்டு வந்துட்டு என் கூட விளையாடணும். டீல் ஓகே. இப்ப அப்பா வீட்டுக்கு போலாமா? போலாம். வா போலாம். அப்பா கிட்ட சமத்தா நல்ல பொண்ணா இருக்கணும், நல்லா படிக்கணும், சேட்டை பண்ண கூடாது. சரியா? அம்மா கிளம்பட்டுமா? அம்மா கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போங்கம்மா. இல்ல தேவிமா, அம்மாக்கு டைம் ஆச்சு. அம்மாக்கு நிறைய வேலை இருக்குல்ல. என்ன வேலை? அம்மா பேட் பாய்ஸ் எல்லாம் பிடிக்கணும், அவங்க கூட சண்டை எல்லாம் போடணும்ல.
சரிங்கம்மா சரிங்கம்மா. வெரி குட். சரி, நீ போய் சமத்தா ரெஸ்ட் எடுக்கணும். ம், குட் பை மம்மி. பாய்டா. பை. குந்தவை, அம்மா, என்னம்மா அதுக்குள்ள காஃபியை குடிச்சு முடிச்சிட்ட? சூடு கம்மியா இருந்துச்சா என்ன? இல்லம்மா, சூடெல்லாம் சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, துர்காவையும் அந்த தேவி பாப்பாவையும் நினைச்சிட்டே காஃபி குடிச்சேன்னா அதான் எனக்கு ஒன்றும் நிதானம் தெரியல. எனக்கும் கூட அந்த குழந்தைய நினைச்சா பரிதாபமா தான் இருக்கு. காலையில என்னடானா வாசல்ல வந்து நிக்குது. அவங்க அப்பா வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. துர்கா, குழந்தைய வீட்ல விட்டுட்டியா? ஆமா, விட்டுட்டேன். ஆ, மா, கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்கிட்டுமா? என்னம்மா இப்படி கேக்குற? வா. படுத்துக்கோ. தூங்க. என்னாச்சு துர்கா? குழந்தைய வீட்ல விடுறப்போ அந்த சூர்யா ஏதாச்சும் சத்தம் போட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. என் உயிரை காப்பாத்தின அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் மனசு என்னவோ மாதிரியா இருக்கு. பொதுவாவே குழந்தைங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அந்த தேவி பாப்பா கிட்ட என்னமோ இருக்கு. அந்த குழந்தைய பார்த்தா எனக்குள்ள இனம் புரியாத பாசம் ஏற்படுது. விட்ட குறையோ தொட்ட குறையோ குழந்தை உன் உயிரை காப்பாத்தி இருக்குல்ல, அதனாலதான் உனக்கு அப்படி இருக்கு. நடந்ததை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத துர்கா, நல்லா ரெஸ்ட் எடு. அப்படி இல்லையா டியூட்டி கிளம்பி போ, மனசுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும். அதான் இப்போதைக்கு உனக்கு ஒரு ஆறுதல். நாங்களும் பேசக்கூடாதுன்னு அமைதியா தான் இருக்கோம். ஆனா நீங்க எங்களை அமைதியா இருக்க விட மாட்டீங்க போலயே. ஏற்கனவே ஊர்ல இருந்தப்போ தேவையில்லாம நீ அமைச்சர் வீட்டு பிரச்சனையில கை வச்சதுனாலதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இப்ப தேவையில்லாம எதிர் வீட்டு பிரச்சனையில எதுக்கு தலையிடணும்? அந்த ஆளு ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறான். இதெல்லாம் தேவையா? ஏமா, அதுதான் சின்ன குழந்தை, அதுக்கு விவரம் தெரியாது. அம்மா அம்மான்னு வருது. ஏன் உங்களுக்கு தெரிய வேணாமா? உங்க ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனையா? என்னக்கா எதுவும் நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்க? நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடணும். அதான் இங்க எல்லாருக்கும் நல்லது. அப்படி இல்லனா மறுபடியும் ஊரை விட்டு ஊர் போக வேண்டியதான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீங்க ரெண்டு பேரும் போய் முதல்ல உங்க வேலையை மட்டும் பாருங்க, இல்ல வெளியில கிளம்புற வேலையை பாருங்க. சும்மா பஞ்சாயத்து பண்ண வந்துகிட்டு. நாங்க மட்டும் வாய் திறக்க கூடாதுல்ல? நல்லது சொன்னா யாரும் கேட்க மாட்டீங்கல்ல? நீ வாக்கா நம்ம போலாம். அவளுங்க கிடக்குறாளுகம்மா. அவங்க பேசினதெல்லாம் நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காத. அம்மா, அவங்க கோவமா பேசினாலும் அதுல என் மேல இருக்கிற அக்கறை தெரியுது. என்ன இருந்தாலும் அவங்க என் தங்கச்சிங்க தானே. அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு. அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த குழந்தைக்கும் எனக்கும் என்னமா சம்பந்தம்? அத்தனை பேர் இருக்கும்போது எதுக்காக அம்மா அம்மான்னு என் மேல இவ்ளோ பாசம் காட்டுது? தேவி என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் அது என் உயிரையே உருக்குதுமா. என்னாச்சு துர்கா? அம்மா, ஒரு தடவை நான் ஒரு பிக் பாக்கெட்டை துரத்திட்டு போகும்போது
தேவியோட அப்பா தேவிக்காக வாங்கிட்டு வந்த பொம்மை என் கைப்பட்டு தவறி கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. அச்சச்சோ. அப்பா அந்த பொம்மை தேவிக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் போய் அந்த பொம்மைய வாங்கி கொடுத்துட்டு வரேன், சரியா? என்னம்மா துர்கா குழந்தை மேல இவ்ளோ பாசமா இருக்கா? தாயில்லாத குழந்தை இல்லையா, அதான். தேவிமா, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ம், இந்தாங்க. ஆ, போதும். ஓகேவா? ம், அம்மா எங்க சூர்யா? உன்கிட்ட தான் கேக்குறேன். இன்ஸ்பெக்டர் அம்மா எங்க? இன்ஸ்பெக்டர் அம்மாக்கு முக்கியமான வேலை இருக்கும். திருடன் பிடிக்கணும்ல, அதனால அவங்க அங்க போயிருக்காங்க. சரி, எப்போ வருவாங்க? அது அவங்க திருடனை கேட்ச் பண்ணிட்டு அப்புறம் காணாம போனவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அதனால அவங்க வரமாட்டாங்க, சரியா? சரி. குட் கேர்ள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? இங்க பாரு, அவங்க உன் அம்மா கிடையாது. அம்மானா மாரியம்மா மட்டும்தான், சரியா? மாரியம்மா இப்ப நம்ம கூட இல்ல, அவங்க இப்போ சாமி கிட்ட போயிட்டாங்க. நீ சொல்றியே அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா, அவங்க நம்ம வீட்லயும் இல்ல, அவங்க எதிர் வீட்டுல தான் இருக்காங்க. அந்த வீட்டுல கூட இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் உன்னை விட்டு வேற ஊருக்கு போயிடுவாங்க. புரிஞ்சுச்சா? இல்ல சூர்யா, மாரியம்மா தான் என்னை விட்டுட்டு சாமி கிட்ட போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் அம்மா கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டாங்க. சரி, இத பத்தி இப்ப பேச வேண்டாம். நீ படுத்து ரெஸ்ட் எடு. அப்பா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே? ஹலோ. ஹலோ, நான் தேவி பேசுறேன். தேவி, நான் நைனி அம்மா பேசுறேன்டா. நைனி இல்லையா மம்மி? இருக்கா. கொஞ்சம் இரு, நான் அவகிட்ட போனை குடுக்கறேன். சரி, கொடுங்க. கொஞ்சம் இருமா, கூப்பிடுறேன். நைனிகா, இங்க வா, உன் ஃப்ரெண்ட் தேவி கூப்பிடுறா. இந்தா பேசு, லைன்ல இருக்கா. ஹலோ தேவி, நான் நைனி பேசுறேன். நைனி, நீ சொன்ன மாதிரியே நான் அம்மாவை பார்த்துட்டேன். அம்மாவை பார்த்துட்டியா? ஆமா, நான் பார்த்துட்டேன். எங்க பார்த்த? கோவில்ல பார்த்தேன். அப்படியா? இன்ஸ்பெக்டர் அவங்க பேட் அங்கிள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனாங்க. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என் கூடவே இருந்தாங்க. அவங்க பேரு துர்கா. துர்கா அம்மா எங்க வீட்டு எதிர் வீட்ல தான் இருக்காங்க. அப்படியா? ஆமா. இனிமே நான் டெய்லியும் துர்காமா கூட தான் ஸ்கூலுக்கு வருவேன். தினமும் அவங்க கூட தான் பேசுவேன். அப்படியா? ஆமா. இனிமேல் டெய்லி துர்காமா என் கூட ஸ்கூலுக்கு வருவாங்க. அவங்க டெய்லி என் கூட பேசுவாங்க. ஓகே? ஆல் தி பெஸ்ட் டி. பை. பை. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மேடம். இங்க டாய்ஸ்லாம் எங்க இருக்கும்? வாங்க மேடம், காட்டுறேன். வாங்க. இதுதான் மேடம் டாய் செக்ஷன். இங்க எல்லா விதமான டாய்ஸும் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி டைப்ல வேணும்? என்ன ஏஜ் கேட்டகரியில வேணும்? ஒரு 5 இயர்ஸ் குழந்தை. 5 இயர்ஸ் குழந்தையா? ரிமோட் கார் இருக்கு, வாட்டர் கன் இருக்கு, இந்த டைப்லயும் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். இந்த சிண்ட்ரெல்லா பொம்மை இருக்கா? ஓ, சிண்ட்ரெல்லா பொம்மையா மேடம்? வாங்க. அது இந்த இருக்கு மேடம், நீங்க கேட்ட சிண்ட்ரெல்லா பொம்மை. மேடம் ஓகேவா மேடம்? டபுள் ஓகே. இது பேக் பண்ணுங்க. ஓகே மேடம், வாங்க. எவ்வளவு சொன்னீங்க? 1000 rupees மேடம். ஆஃபர்ல 750 மேடம். இந்தாங்க மேடம். இதுல ஸ்கேன் பண்ணிருங்க மேடம். ஓகே மேடம்.
தேங்க்யூ. வாங்க மேடம். தேவி, வா துர்கா. என்ன கையில ஏதோ வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. ஆமாமா, தேவிக்கு தான் டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேவி கிட்ட நிறைய பொம்மைங்க இருக்கு துர்கா. நீ எதுக்குமா வாங்கிட்டு வந்த? இந்த பொம்மை தேவி கிட்ட இருக்காதுமா. தேவியோட அப்பா அவளுக்காக ஒரு நாள் இந்த பொம்மை வாங்கிட்டு வரும்போது தெரியாம என் கைப்பட்டு அந்த பொம்மை உடைஞ்சு போச்சு. அப்பா அவர் என்ன ரொம்ப திட்டிட்டாரு. என்ன இருந்தாலும் குழந்தையோட அப்பாவாச்சே. அப்ப நான் உடைச்ச பொம்மையை தான் இப்ப நான் தேவிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியாம்மா? தேவி மேலதான் இருக்கா, போ. சரி, நான் கொடுத்துட்டு வரேன். துர்கா, சூர்யா தான் உன்னை குழந்தை கிட்ட பேசக்கூடாது, அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கான்ல. அப்புறம் எதுக்காகமா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மாயா, இப்ப எதுக்காக நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்னது, நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேனா? ஆமா, துர்கா தேவிக்காக பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கா. இப்ப இதை எதுக்காக நீங்க பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் பெருசு பண்ணி பேசல. தேவையில்லாம சூர்யாவை டென்ஷன் பண்ண வேண்டாமேன்னு தான் சொல்றேன். துர்கா, தேவி மேலதான் இருக்கா. நீ வாங்கிட்டு வந்த பொம்மையை நீயே கொண்டு போய் தேவி கிட்ட கொடு. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. பரவாயில்ல, விடுங்கம்மா. தேவியோட அப்பா பார்த்தா ஏதாவது சொல்லுவாரு. சூர்யா எதுவும் சொல்ல மாட்டான் துர்கா. நீயே பொம்மையை கொண்டு போய் தேவி கிட்ட கொடு. உன்னை பார்த்தா தேவி ரொம்ப சந்தோஷப்படுவா. துர்கா, சூர்யா எதுவும் சொல்ல மாட்டான். நீ மேல போ. போமா. தேவி, தேவி, தேவி மேலதான் இருக்கா. நீயே போய் பாருமான்னு சொன்னாங்களே. தேவி ரூம்ல காணோம். எங்க போயிருப்பா? ஏய், ஐயோ, ஏய், நீ எப்படி இங்க வந்த? ஏய், நான் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது சொல்லிருக்கேன்ல. இப்ப பார்த்தா என் ரூம்குள்ளே வந்து நின்னுட்டு இருக்க. நீ முதல்ல எதுக்கு இங்க வந்த? அன்னைக்கு நீங்க ஆசையா தேவிக்காக வாங்கின பொம்மைய நான் தெரியாம உடைச்சிட்டேன்ல. அதான் அதே மாதிரி டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கீழே பார்வதி அம்மா தான் நீயே தேவி கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்துட்டு இருக்காத. முதல்ல இங்க இருந்து நீ போ. ஏய், எங்க இங்க பாத்து பாத்து பாத்து. ஏய், ஏய், யாராவது பார்த்தா அசிங்க மேடம். முதல்ல எழுந்துரு. எழுந்துரு. ஐயோ, என்ன நீ எல்லாத்தையும் தப்பு தப்பு பண்ணிட்டு இருக்க? ஹலோ, நான் என்ன தப்பு பண்ணேன்? பின்ன அது நீ தேவியை பார்க்க வர்றது அது ஒரு பெரிய தப்பு. அதனால தானே நான் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது வழிக்கு வெளில போய் நீ என்ன பிடிச்ச. அதனால இது ஒரு பெரிய தப்பு தானே. ஹலோ, யாரு வழிக்கு விழுந்தாலும் ஹெல்ப் பண்றது ஹியூமன் நேச்சர். ஓ, சும்மா என்னையே தப்பு சொல்லாதீங்க. ஏய், முதல்ல இங்க இருந்து போ வெளியே. எனக்கு வர கோத்துக்கு போயா. ஏய், விடு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? தப்பு தானே? ஏய், நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ வழிக்குள்ள போனா அதனால நான் பிடிச்சேன். அதேதான். நீங்க வழிக்கு விழும்போதும் அப்ப நான் உங்களை பிடிச்சேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சும்மா எல்லாத்தையும் தப்பு தப்புன்னு சொல்லாதீங்க. அம்மா, என் செல்லம், வாங்க உட்காருங்க. அன்னைக்கு அப்பா உனக்காக வாங்கிட்டு வந்த சிண்ட்ரெல்லா டால் என்னால தானே உடைஞ்சிச்சு. அதனால அதே மாதிரி டாய்
அம்மா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? இந்தா தேங்க் யூ. ஓபன் பண்ணு. ம். ஐ சூப்பர். சூர்யா இங்க பாத்தியா? சூப்பரா இருக்குல? ஆ ஆ ஆ. ஆ, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குமா? அப்பா கிட்ட கேட்டேன். அம்மா நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி நீ பொம்மையை வச்சு விளையாடு. அம்மா வரேன். ம்? ஆ, ஆ, நான் வரேன். பை. இவ்வளவு வேணும்னே பண்றேன். பாத்து. ஏய்